இங்க இந்த ஆட்டோ டிரைவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணையும் ஆஃபீஸில் இருந்து பஸ் வரைக்கும் எல்லாருமே சைட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. இவர் அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூட மாட்டேன்றாரு. ஒரு டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அட்வைஸை வச்சு லுக்கு கெட்டப் எல்லாம் மாற்றினோன்னா நம்ம அந்த பொண்ணு பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா இவரை திட்டுறாங்க, ஏன்டா கண்ணாடியை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன், அவன் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாரு, எத்தனை தடவை அந்த ரிங்டோனை மாற்றுன்னு சொல்கிறேன், அந்த பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு வெறுப்பாயிடுச்சுடான்னு சொன்ன உடனே இவரும் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்பி நிற்கிறாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக இவரை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு இவரும் தனியாக பேசும்போது அந்த பொண்ணு சொல்லிடுறா, நாங்களாம் ப்ராக்டிக்கலாக பேசிடுவேன், நீங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டால் எங்கே ஆகிட்டு தான் நினைக்காதீங்க, ஜோக்கர் மாதிரி தான் இருக்கீங்கன்னு உடனே இவரும் மனசுடைஞ்சு அங்கேருந்து வந்துடுறாரு. இங்கே இந்த பொண்ணு அவங்க பஞ்சாயத்தில் இருக்க எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து பசங்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் வேலை ஐடி வேலை இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கிறாங்க, நம்ம தான் வீட்டில் இருக்க பொண்ணுங்கிட்ட சொல்லணும், காசை விட சந்தோஷம் தான் முக்கியம்னும் போது அப்போ ஒருத்தங்க கேட்குறாங்க, அப்போ நீ கல்யாணம் பண்ணிப்பியாம்மா, என் பையன் இருக்கான் வெட்டியாக தான் சுற்றுறான்னும் போது இந்த பொண்ணு சொல்கிறான், நான் ஆல்ரெடி புக்குடுன்னு சொல்லி. இந்த பொண்ணு பேசினதை அங்கே இருக்க ஒரு லேடி வீடியோவை எடுத்து எல்லாருக்கும் பரப்பி விட்டதுனால அவங்க அம்மா அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, உன்னை வேலைக்கு அனுப்பிவிட்டா லவ் பண்ணிட்டா சுற்றிட்டு இருக்க, உன் காலை உடைக்க போகிறேன், யார்டே லவ் பண்ணுறேன்னு கேட்டால் இவளுக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியலை. இந்த வீடியோ எல்லாருக்கும் போனதுனால இந்த ஆட்டோ டிரைவர்லேருந்து பஸ்ஸு கண்டக்டர்லேருந்து கூட வேலை பார்க்குறவர்லேருந்து எல்லாருமே சோகமாக சுற்றிட்டு இருக்காங்க இந்த பொண்ணை பார்த்து. இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு ஆள் இருக்குன்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, வெளியவே போக முடியல, எல்லாரும் இந்த கேள்வியை கேட்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, நம்பரை கொடுங்க, தினமும் அந்த ஆட்டோவில் நான் போயிட்டு வந்துக்கிறேன்னு உடனே இவங்களும் அந்த ஆட்டோக்கார் நம்பரை கொடுக்குறாங்க. ஆட்டோக்காரன் தினமும் சந்தோஷமாக வந்து இவங்களை வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 2 பேரும் ஃப்ரெண்டும் ஆகுறாங்க. சில பேர் இந்த ஆட்டோக்காரை பார்த்து, அந்த பொண்ணு வீடியோவில் புக்குடுன்னு சொன்னது நீ தானடா, நீ தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறியான்னு கேட்ட உடனே இவரும் ஹாப்பியாக இருக்காரு. ஒரு நாள் ஆட்டோ வந்து ரிப்பேரில் இருக்குது, இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, நான் இப்போ எப்படி கிளம்புவேன், ஏதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு உடனே இவனும் பைக் எடுத்துகிட்டு கண்ணாடியை போட்டு வந்து நிற்கிறான். இந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்க்குறா, உங்களை ஏதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு சொன்னால் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் கூட பைக்கில் ஏறி அவளும் போகிறா. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, ஏதோ ஒரு ஆட்டோக்காரன் கூட சுற்றியாமே, அவனை தான் லவ் பண்ணுறியா, அவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லுன்னும் போது இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி இனிமேல் நீங்கள் நான் வந்து பிக்கப் பண்ண வேணான்னு சொல்லி சொன்ன உடனே அவனும் பாவம் சோகமாக உட்காந்துருக்கான். இந்த பொண்ணு ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த ஆட்டோக்காரன் வீட்டுக்கு சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்போ உட்காந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டோக்காரனோட ஃபோன் அடிக்குது. அதில் ஒரு பாட்டு சத்தம் கேட்டவுடனே இந்த பொண்ணோட ஃபேஸே மாறுது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் எப்போயோ சொல்லிட்டேன் அவங்ககிட்ட இந்த பாட்டை மாத்துறான்னா கேட்கவே மாட்டான்னு உடனே சரி நான் கிளம்புறேன்ட்டு இந்த பொண்ணு போகிறா. அப்போ இந்த பொண்ணு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா, அது நான் 10th படிக்கும்போது பாடின பாட்டு, அதை எடுத்து ரிங்டோனா யாரோ வச்சுருக்காங்க பாருங்களேன்னு ஒன்று, யாரோ ஒன்று உண்மையாக லவ் பண்ணுறாங்க போலன்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்காரனை பார்த்தோன்னே இது உங்கள் வீடான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்ன உடனே இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, அது முன்னாடியே கிடச்சிது, வேணா நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை மாற்ற வேணாம், இனிமேல் இந்த பாட்டியே வச்சுக்கோங்கன்னு லவ் ஓகே ஆயிடுச்சு, நீ ஒன்று சந்தோஷப்படுறான்.